உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இயேசு கிறிஸ்துவின் போதனைகளில் உள்ள ஆன்மீக நுண்ணறிவு, தூய்மை வாழ்வு போன்றவைகளை புரிந்தவரே வாழ்வின் அனைத்து பரிபூரணங்களையும் பெற முடியும். அவை அறியாதவரிடம் உள்ளதும் கரைந்து போகிறது என்பதே இந்த திருமறை வார்த்தைகளின் பொருள். உண்மையில் ஆன்மீக யதார்த்தத்தை நிராகரிப்பவர்கள் அடிப்படை அறங்களை கூட மறந்ததை நாம் அடிக்கடி மனிதர்களிடையே பார்க்க முடிகிறது. அதனால் கடவுளால் என்னை பாதுகாக்க முடியும், எனக்கு நன்மையே நடக்கும், இந்த பிரச்சனை நிச்சயம் கடந்து போகும், என் முயற்சிகள் பலன் தரும், எல்லாம் நன்மைக்கே போன்ற சிறிய ஒளி தீப்பொறி பெற்றவர்கள் வாழ்வில் முன்னேறி பிரகாசிப்பார்கள். ஆனால் அலட்சியமாக ஆன்மீக நெறியும் பயிற்சியும் எந்த முயற்சியும் இல்லாதவர்களிடம் இருந்த சிறிதளவு கூட முற்றிலும் அணைந்துவிடும். எனவே நம் இதய கிண்ணங்களை ஆன்மீக நுண்ணறிவோடு நேர்மறை எண்ணங்களால் நிரப்பினால் கடவுள் நம் வாழ்வை வண்ணங்களால் நிரப்புவார்.